என்ன பண்ண போகிறேன்னா முட்டையை போட்டுட்டேன். முட்டையை போடலை. முட்டை வந்து இப்போது இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி முட்டை பொரிச்சாச்சு. 2 பாக்கெட் மேகி வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி இவருக்கு முட்டை போட்டு மேகி பண்ணித்தான்னு கேட்டார், பண்ணிகிட்ருக்கேன். சாயம் குதிச்சிட்ருக்கு. ஒரு சின்ன குழந்த மாதிரி மேகி பண்ணித்தாடின்னு கேட்காரு. இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும். இவருக்கு என்றைக்குமே நம்ம வீட்டு சாப்பாடோ வெளியே சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சோண்டு உரப்புக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். இவர் கொஞ்சம் காரம் தூக்கலாக கேட்பார். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட்? நீங்களாம் நலமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நலமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சூப்பராக இருக்கேன். மேகியை போட்டாச்சு. மேகி நல்லா மூங்க விட்டுரும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முட்டை மேகி பிரேக்ஃபாஸ்ட். யார் யாருக்கும் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இவர் வீட்டில் இருந்தால் பொறுமையே இருக்க மாட்டார். இந்த நமக்கு இந்த குப்பையெல்லாம் தூக்கி வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேகி ரெடி. எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுட்டேன். நான் மேகிலாம் அவ்வளோ பெருசாக எதுக்கும் செஞ்சதில்லை. இவர் ஆசைப்பட்டு கேட்டாருன்னு சொல்லி ஒரு முட்டையை வறுத்து மேகி போட்டாச்சு. இவர் சொல்லார் இன்னும் எனக்கு கட்டியாக வேணும், தொண்டையில் விற்கிற மாதிரி வேணும் கேட்காரு. நானும் தெரியாமல் 1.5 கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டேன். இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையே இல்லை. வீட்டில் சத்தம் போட்டு பேசுவார். பக்கத்து வீட்டுக்காரங்க நினைப்பேன் உங்கள் சண்டை போடுறாங்கன்னு நினைப்பேன். அப்படி கத்தி கத்தி பேசுவார். இதை கடையில் என்ன கஸ்டமரை வந்து அவன் சத்தம் போட்டு பேசினா ஒரு எலி மாதிரி ஆயிடுவார். காக்காக்கு பிஸ்கட் வச்சாச்சு. பிஸ்கட் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம மேகி ரெடி ஆகிட்டு சின்ன வரைக்கும் போதும். ஏன் அவரும் அவசரப்படுறாரு? இன்றைக்கி அவர் ஊருக்கு போகிறாரு 12 நாளைக்காக. 12 நாள் எங்கள் கடை லீவாக இருக்கும். இன்றைக்கி அவருக்கு 3 மணிக்கு டானாலேருந்து பஸ்ஸு. இப்போ அவர் கலர் அடிக்கிறதுக்காக இந்த 2 கோத்ரேஜ் கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். சலூன் போனார். சலூனில் கூட்டமாக இருந்தது. சலூனில் 200 இது 15 ரூபா, இது 15 ரூபா. நானே அடித்து விட்ருவேன். நம்ம பைசா இப்போ இது 30 ரூபான்னு நமக்கு 170 லாபம். இவர் நேற்று நைட்டில் தான் முடிவு போனால் அர்ஜெண்ட்டாக ஊருக்கு புறப்பட்டார். இது இப்போ ஒன்று தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொன்று வேணால் அப்புறமா கட் பண்ணிக்கலாம். நிறைய ஆகிட்டுனா இப்போ வேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. கட் பண்ணிடுறேன். கட் பண்ணி போட்டு டப்பாவில் அவ்வளோ ஊற்றிட்டு இதையும் கட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து அவருக்கு அடிச்சு விட்றலாம். வாங்க. டைம் இல்லை பார்த்தீங்களா, அதனால் அவர் சாப்பிட்டுட்டே இருக்கார். நான் கலர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து அடிச்சுட்டு நான் பார்க்குறேன். புத்த கையில் என்னால் கேமரா பிடிச்சிட்டு அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரிங்களா, இந்த பக்கம் அடித்தாச்சு. இப்போ இந்த பக்கம் அடிக்கிறோம். அவசரமாக ஊருக்கு புறப்பட்டாச்சு. அவசரமாக டை அடித்தாச்சு. எல்லாமே அவசரமாக தான் நடக்குது. இனி இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் வைக்கணும். இவ்வளோ நேரம் ஆகிட்டு இருக்கு. 12:30 மணிக்கு வண்டின்னு சொல்கிறாரு. இவருக்கு கலர் அடித்த பேரில் என் கை கலர் ஆகிட்டு. இப்போ பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் கலர் இருக்குது. நான் நினைக்கிறேன் நம்ம மண்டையிலையும் கொஞ்சம் அப்படியே ராவியெல்லாம் நினைக்கிறேன். முன்ன கொஞ்சம் முடி இருக்குது. வெள்ளை முடி இருக்குது. எனக்கு இப்படி தானே எனக்கு அடிக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். யாரும் அப்படி அடித்து தருவாங்க. ஃபஸ்ட்டு பசங்க மருமக யாரும் அடித்து தருவாங்க. கலர் அடிக்க பேருங்கிறங்க கை கற்பாயிட்டு. இப்போ வாங்க நம்ம கொண்டையை கட்டுவோம். இந்த கலருக்கு சோப் போட்டாலும் போக மாட்டேங்குது. 2-3 நாள் நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கும் துணி துவைக்கணும் போயிடும். இது கொஞ்சம் வரைக்கும் ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எப்பவும் டஸ்ட்பின் வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை சேரும் பார்த்திங்கன்னா கவரில் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர கவரை கொண்டு வெளியே போட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸுங்களா, சாயா குடிச்சாச்சா? உங்கள் வீட்டில் இன்றைக்கி சாயா கூட என்ன டிஃபன் இல்லை? நான் இப்போ சாயா தான் குடிக்க போகிறேன். இது அப்புறமா தான் டிஃபன் வைக்கலாம். முதல்ல சாயா குடிச்சா மைண்ட் ஃப்ரீ ஆகும் போல் எனக்கு தோணுது. கொஞ்சம் வாட்டர்மெலன் கட் பண்ணி கொஞ்சம் காக்காக்கு கொஞ்சம் விஸ்கி கொஞ்சம் கொடுத்துடலாம். விஸ்கிக்கு வாட்டர்மெலன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வாட்டர்மெலன் கொடுக்காம எடுத்துகிட்டு எங்கே போவா பாருங்கள். சரிங்களா, எது இப்படி அவளுக்கு சாப்பிட கொடுத்தாலும் கொண்டாந்து இங்கே வச்சு சின்ன பிள்ளைங்களும் மிட்டாய் சப்பி சாப்பிட்ற மாதிரி ருசிச்சு சப்பி சாப்பிடுவா. டைம் பாஸ் பண்ணி விளையாண்டு சாப்பிடுவா. நான் எப்போ அவளுக்கு கேரட் கொடுத்தாலும் இப்படி தான் செய்வா. வாட்டர்மெலன் கொடுத்தாலும் இப்படி தான் செய்வா. எது கொடுத்தாலும் இப்படி தான் சாப்பிடுவா. பாசத்தில் இவங்களை போல அடிச்சுக்கிற இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நான் நேற்று ஃப்ரெண்ட்ஸ் பால்கனில் இப்படி தனியாக உட்காந்துருந்தேன்னா யாரும் பசங்களும் வரக்கானும். இப்படி உட்காந்து டென்ஷன் அப்படி சும்மா உட்காந்து அப்படி லேசாக அழுதுன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ ஒரு காட்டின ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வார்த்தையே இல்லை. வேறு லெவல். இது பெட் லவருக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் புரியும். சிலவங்க வந்து பப்பீஸ் டாக்ஸ்லாம் பிடிக்காது. அவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. என்ன மாதிரி பெட் லவர் யார் இருக்கீங்க அவங்களுக்கு தான் இந்த வலியும் வேதனையும் பாசமும் புரியும். நான் காலையிலே காக்காவுக்கு வந்து தண்ணி வச்சுட்டேன், பிஸ்கட் வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த வாட்டர்மெலன் வச்சிரும். வந்து சாப்பிடுவார். திருப்பி வந்து நிற்க பாருங்க.
இன்னும் நான் டீ குடிக்கல. டீ குடிக்கும் போதெல்லாம் காக்காவுக்கு விஸ்கிக்குன்னு எல்லாம் வச்சாச்சு. இப்போ டீயை குடிச்சிட்டு நம்ம அந்த கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடுமை கிழங்கு இந்த முட்டா மனுஷன் செஞ்ச வேலையை பாருங்கள். நான் இது வாஷிங் மிஷினுக்காக கம்ஃபர்ட்டை வாங்கிட்டு வந்து இதை இந்த பக்கத்தில் வச்சுருந்தேன். ஷாம்போ கேட்டாங்கன்னு சொல்லி ஷாம்போ வந்து இந்த பக்கத்தில் வச்சுருந்தேன். இந்த முட்டா மனுஷன் ஜென்மம் இன்னத்தான் சொல்ல இவரை காமெடி தான், வடிவேல் தான். ஷாம்போ எடுத்து போடுறதுலேயும் ஷாம்போவுக்கும் கம்ஃபர்ட்டுக்கு தெரியாதா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோமா தெரில, எழுத படிக்கிறதுன்னு தெரியல. அவசரத்தில் என்ன செஞ்சுட்டாரு, இந்த கம்ஃபர்ட் 5 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று. அதில் ஒரு பாக்கெட் நிறையா இருக்குது, பெருசாக இருக்குதுன்னு இதை போட்டு குளிச்சிட்டாரு. இது இங்கே ஹெட் அண்ட் ஷோல்டர் இங்கே இருக்குது, கம்ஃபர்ட்டு இங்கே இருக்குது. என்ன உசுறு எடுக்கிறதுக்குன்னு இந்த மனுஷன் வச்சுருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எதுவும் பிரச்சனை வருமா? கம்ஃபர்ட்டை தலைக்கு உடம்புக்கு எல்லாம் போட்டு குளிச்சிட்டாரு. ஷாம்பு இங்கே இருக்குது, சோப்பு இங்கே இருக்குது, சோப்பை கை வைக்கல. சரிங்களா? இது ஃபேஸ் வாஷ் இங்கே இருக்குது, அதை கை வைக்கல. ஷாம்பு இங்கே கை வைக்கல. அவசரத்தில் கம்ஃபர்ட்டை போட்டு இதை வச்சு எதுவும் பிரச்சனை ஆகாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹோல்சேலில் போய் எல்லாம் வெரைட்டி பிஸ்கெட் வாங்கியாச்சு. க்ரீம் பிஸ்கெட், நம்கின் பிஸ்கெட், குட் டே பிஸ்கெட், மொனோக்கா பிஸ்கெட் எல்லாம் நல்லாமல் நாங்கள் ஹோல்சேலில் தான் வாங்குவோம். அதாவது இந்த பையில் போட்டாச்சு. இப்போ கொண்டு போகிற பேக்கில் கொண்டு செட் பண்ணிடலாம். ஊருக்கு போகிறதுக்காக புதுசு வாங்கிட்டு வந்திருக்காரு. ரெடி ஆகிட்டார், டிஷர்ட்லாம் போட்டு. ஒரு பிஸ்கெட்டை வச்சாச்சு. இப்போ பேக்கை லாக் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணாச்சி ஊருக்கு புறப்பட்டாச்சு. நேரம் ஆகிட்டு. நான் சொல்கிறேன், சரி ஷூ போட்டு போகிறாங்க, செப்பலும் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் இந்த லோக்கலில் போடுறதுக்கு கொஞ்சம் லோக்கல் में पहनने के लिए चाहिए ना, पागल जैसा काम करते तुम. சரி, சைடு में रखो. எல்லாம் அவருக்கு வறுத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஊருக்கு புறப்பட்டாச்சு. இனி 10-12 நாள் எங்கள் கடை ஓப்பன் ஆகாது. நான் அப்போவும் வீட்டில் நானும் விஸ்கியும் தான். அர்ஜெண்ட்டாக ஒரு வேலை இருக்குது, ஒரு கல்யாணம் இருக்குது. विस्की எப்படி பார்க்குறாங்க? बाय बोल, संभाल के जाके फ़ोन करो. चलो बाय. இப்போ இவ்வளோ பெரிய வீட்டில் நானும் என் தங்க புள்ள விஸ்கியும் தான். யாருக்கனே தனிமை, இதில் இன்னும் வேறு தனிமையா? கடவுளே தாங்க முடியலப்பா. இவர் ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு வேலைக்கு போகிறாரு, ஒரு வேலையும் இருக்குது, ப்ளஸ் ஒரு கல்யாணத்துக்கும் போகிறாரு. இங்கேருந்து ஒரு தெரியாதவர் போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரப்டார் தெரியல, ரெட் கலர் டிஷர்ட். இப்போ இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷனுக்கு போவார். அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி டானா போவார். இவருக்கு டானாலேருந்து வண்டி. இப்போ பாருங்கள், அங்கே போய் கடையில் போய் ஏதோ வாங்கிட்டு இருக்காரு. தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் காட்டுறேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையான்னு தெரியல எனக்கு. ஏதோ பாருங்கள், ரெட் கலர் டிஷர்ட் நிற்காரு பாருங்கள் கடையில். தாத்தா குடிச்சிட்டு ஈர டவல் அப்படியே போட்டு போயிட்டாரு. இப்போ காய வச்சிடலாம். அந்த காக்காக்கெல்லாம் வெயில் அடிக்க நல்லா பாவம். அந்த டப்பா நிறைய தண்ணி பிடிச்சி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தாகம் எடுக்க அவங்களுக்கு பாருங்கள், பாவம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முடிஞ்சு அவங்க வீட்டு பக்கத்துலாம் கொஞ்சம் அப்படி தண்ணி பிடிச்சி வைங்க. இப்போ நான் வீட்டில் இருக்கனால தண்ணிலாம் வைக்கிறவங்க குடிக்கிறாங்க. நான் வீட்டில் இல்லைன்னா பாவம், அவங்க எங்கே போவாங்க தண்ணி குடிக்க? குருவி சாப்பாடு டப்பாவில் தட்டிடலாம். ஃபுல்லாக ஃபீல் பண்ணியாச்சு. இவ்வளோ இருக்கும், ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். இப்போ அழகாக பேக் பண்ணிட்டேன். இதை தூக்கி இங்கே வச்சுருவோம். சேஃபாக இருக்கும் இங்கே. சரிங்களா? இந்த கூடையில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊருக்கு போனது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யாருக்கேனே நான் இன்னும் தனிமையாக நினைக்கும் போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. சின்ன மகனுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு டைமே கிடைக்கல. ஒரு கல்யாண சீசன் பார்த்திங்களா, ஒரே ஒரு வேலைன்னு இருக்கார். இவர் வள தொலைன்னு எதாவது பேசிக்கிட்டு இருப்பார். இவரும் போயிட்டார். வாங்க போய் தான் க்ளீன் பண்ணலாம். கல்யாணத்துக்கு ஆக்சுவலி நானும் போகிறதா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மெயின்னா 2 பேரும் போயிட்டேன்னா எங்கள் விஸ்கியை பார்க்குறக்கு ஆள் இல்லை. அப்படின்னு மணி பிரச்சனை. போன மாதம் நான் போயிட்டு வந்து அதிலே எனக்கு கொஞ்சம் ஒரு செலவாயிட்டு. இப்போ திருப்பி 2 பேரும் போகணும், செலவு பார்க்கணும். பார்த்திங்களா? சரி, இந்த புள்ள அனாதை மாதிரி ஆயிடுவா. அதுக்கு பயந்து ஹாஸ்டலில் விட்டால் ஒரு நாளைக்கு 700 800 கேட்குறாங்க. அந்தளவு கவனிக்கவும் மாட்டாங்க. நாங்கள் எங்கள் செல்லா இன்றைக்கி எங்களை விட்டு போன காரணமே நாங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. அவனை அடிக்கடி நாங்கள் ஊர் சுற்ற போகும்போது அந்த பிள்ளைய கொண்டு ஹாஸ்டலில் விட்டு போவோம். அதனாலே அவன் எங்களை பிரிஞ்சதுனாலே அவன் பாதித்து அவன் ரொம்ப சீக்கிரம் எங்களை விட்டு போயிட்டான். அதனால் விஸ்கி கூட அப்படி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் தேய்ச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பச்சை வளையல் பற்றி சொல்கிறேன். இங்கே சுமங்கலி பெண் என்ன தான் தங்க வளையல் போட்டாலுமே இந்த கையில் 2 வளையல், இந்த கையில் 2 பச்சை வளையல் கம்பல்சரி போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம மகாராஷ்டிராக்காரங்க கண்டிப்பாக போன மாதிரி பொட்டு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடு பெருக்கலை, படிக்கலை. இப்போ தான் ஒரு பெருக்கார்ல, அதனால் இப்போ நான் செய்ய மாட்டேன். சாயங்காலத்துக்கு மேலே தான் நம்ம கொஞ்சம் படித்து பெருக்கலாம். யாரும் வெளியூருக்கு போன பிறக்க உடனே பெருக்கி தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. இந்த வீடியோ இதோட பிடிக்குமா நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. see you. நாளைக்கு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். விஸ்கி பாய் போல். டாட்டா. இவன் அப்போ ரொம்ப தேடுறா அவங்கள. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். டேக் கேர்.